சுந்தர்சியோட இயக்கத்தில் விஷால் சந்தானத்துடைய நடிப்பில் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெடியான மதகஜராஜா திரைப்படம் தயாரிப்பு நிறுவனத்தின் நிதி நெருக்கடினால ரிலீஸ் தாமதமாகிட்டே இருந்துச்சு. இப்போ விடிவு காலம் பிறந்து ஒரு வழியாக பொங்கல் ரேஸில் அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு திரையரங்க உரிமையாளரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான திருப்பூர் சுப்பிரமணியன் தான் மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட சம்பந்தமாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதகஜராஜாவை நான் வாங்கவே இல்லை, அதான் உண்மை. கடந்த 2012 ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் தயாரித்த படம் இது. அந்த வருஷம் சென்சாரும் ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் தயாரிப்பாளரோட சகோதரர் ஒருத்தர் காலமாயிட்டாரு. இதனால் அவங்க நிதி நெருக்கடிக்கு உள்ளானாங்க. அதனால அவங்க மதகஜராஜாவோட ரிலீஸ்க்கு முயற்சித்துமே எதுவுமே நடக்கல. படத்தின் ஹீரோவான விஷாலும் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு, எதுவுமே பலன் கொடுக்கல. இப்போ தயாரிப்பு நிறுவனத்தின் குடும்பத்திலிருந்து இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர முயற்சி எடுத்திருக்காங்க. நான் உள்பட 10 விநியோகஸ்தருக்கு அவங்க பணம் தர வேண்டி இருக்கு. இதனால அவங்க எங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இதுல வரக்கூடிய படத்தை நீங்க எல்லாருமே சேர்ந்து பிரிச்சுக்கோங்க, பணம் குறைவா இருந்தா கூட உடனடியாக மீதி பணத்தை நாங்க செட்டில் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமயத்துல தான் நான் படத்தை எங்களுக்கு போட்டு காட்டினாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ செட் ஆகுமா அப்படின்ற மைண்ட் செட்டோட தான் பார்த்தேன். ஆனா படம் இப்பவுமே கனெக்ட் ஆகக்கூடிய படமா தான் இருந்துச்சு. படத்தில் நடித்த பல பேர் இப்போ நம்ம கூட இல்லை. பாடல்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. படத்தை பார்த்து முடிச்ச கையோட சுந்தர்சி கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தை சொன்னேன். அவருக்கு பயங்கர சந்தோஷம். படத்தை நானே கொண்டு வரேன், ஒரு தொகையை கொடுத்துட்றேன், அந்த தொகையை நீங்கள் எல்லாரும் பிரிச்சுக்கோங்க, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓவர்ஃப்ளோ ஆனாலும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், குறைச்சலாக இருந்தாலும் நான் திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். சுந்தர்சி கொடுக்க போகிற அந்த பணத்தை நான் தான் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன். படத்தை ரெட் ஜாயின் மூவிஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. புக்கிங் சீக்கிரமாகவே ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை வருஷம் காத்திருந்ததுக்கெல்லாம் இந்த மதகஜராஜா ஒரு மிகப்பெரிய பதில் கொடுக்கும் அப்படின்னு நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.